ஹாய்! இன்னைக்கு நம்ம செயின் ஸ்டிச் அதோட சின்ன வேரியேஷனும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாரி ஒரு பாயிண்ட்ல நீடில் எடுத்துட்டு, அதே பாயிண்ட்லேருந்து நீடில மேலே எடுக்கணும், நூல் கீழே இருக்கணும். அப்போ ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். திருப்பி அதே செயின்குள்ளேருந்து அடுத்த செயின். இந்த மாரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில முன்னாடி இருக்கிற செயின்குள்ளேருந்து அடுத்த செயின். அந்த மாரி ஒன்னொன்னும் போட்டுட்டு வரணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பண்ணணும். நூல் வந்து கீழே இருக்கணும், ஊசி மேலே போகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன வேரியேஷன் என்ன பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் வந்து ஆங்கர் த்ரெட் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது அவுட்லைன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப அழகான ஸ்டிச் இது. நீட்டாக ஒரே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம அடுத்து அதில் என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ லாஸ்ட் ஒன் போடுறேன் பாருங்கள். முடிச்சுட்டு பக்கத்துலேயே வெளியில் கீழே விட்டு லாக் பண்ணிடணும். இதில் இப்போ ஒரு வேரியேஷன் பண்ணலாம். யூஸ்வலாக விப்டு செயின் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு செயினுக்கு உள்ளேயும் கீழேருந்து மேலே இந்த மாதிரி விட்டு எடுப்போம். ஸோ இது மாதிரி லுக் இருக்கும். பட் நான் இப்போ பண்ண போகிறது இந்த செயின் ஸ்டிச்சில் ஒரு பக்கம் இந்த கீழ்ப்பக்கம் மட்டும் கீழேருந்து மேலே அந்த செயினுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு எடுக்கிறேன். துணியில் படாமல் அந்த செயினில் கீழ்ப்பக்கம் மட்டும் கீழேருந்து மேலே இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இது கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்து பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மேஜிக் செயின் ஸ்டிச் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதே செயினில் மேல் பக்கம் அதே மாதிரி கீழேருந்து மேலே ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் இந்தமாரி நீடில் பாஸ் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி மேஜிக் செயின் ஸ்டிச் போடுவோம்ல, ஸோ அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு செயின் ஸ்டிச்சில் இருக்கிற வேரியேஷன். ஸோ இது மாதிரி த்ரெட் ஒர்க்லேயே நிறைய அழகழகான டிசைன்ஸ் நம்ம நிறைய பண்ணலாம். நானும் நிறைய டிசைன்ஸ் நம்ம ப்ளவுஸில் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பாருங்கள். இது இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.